குட் ஆஃப்டர்நூன் சார். ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க மேடம். மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். லோன் தேவைப்படுதுங்களா? பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன்? ஆமாம் மேடம், தேவைப்படுது. ஓகே, நாங்கள் மினிமம் 2 லேக்லேருந்து மேக்ஸிமம் 30 லேக் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேடம். புரியல. ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. மந்த்லி இன்கம்னா உங்களுக்கு என்ன சார் வரும்? ஒரு 30 வரும். 30ங்களா? ஓகே ஓகே. ஆல்ரெடி என்ன லோன் ஏதாச்சும் எடுத்திருக்கீங்களா சார் நீங்கள்? இல்லை மேடம், இன்னும் வாங்கலை. இன்னும் வாங்கல. ஓகே, இப்போ லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது? எனக்கு இன்னும் ஒரு 5 லேக்ஸ் தேவைப்படுது. 5 லேக்குங்களா? ஓகே ஓகே சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் அன்செக்யூர் லோனில் மூவ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இல்லை, எனக்கு அக்கௌண்ட்டில் எதுவும் கிடையாது ஆக்சிஸ் பேங்க்கில். இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை சார். அதர் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குங்களா? அதர் பேங்க்கில் இருக்குது. அதுவும் ஓகே சார். எப்படி கொடுப்பீங்க நீங்கள் அதர் பேங்க்னா? நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். நான் சரி. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அன்செக்யூர் லோன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து சிம்பிள் டாக்குமெண்ட் தான் சார் தேவைப்படும். இதுக்கு வந்து உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியோ, ஐடி டாக்குமெண்ட்டோ, பேஸ்லிப்போ, சிபில் ஸ்கோரோ எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? சிம்பிள் டாக்குமெண்ட் என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லாஸ்ட்டு 3 மந்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் சார். அஷ்யூரிட்டிக்காக இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% per annum சார். இதில் நீங்கள் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும். உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்லை, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 லேக் லோன் உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் 20,000 இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சார் உங்கள் நேமில் இயர்லி, சரிங்களா? எதுக்காக அந்த இன்சூரன்ஸ்னா, சப்போஸ் கஸ்டமர் லோன் வாங்கிட்டு அவங்களால கட்ட முடியல, எனிதிங் ரிஸ்க் ஏற்படுதுன்னா அந்த இன்சூரன்ஸ் அதுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். 5 லேக்னா நீங்கள் 30,000 இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களால் பண்ண முடியுங்களா? பண்ணலாம் மேடம். இப்போ வந்து 30 கட்டுறதா இருந்ததுன்னா அது எத்தனை, ஒரு வருஷத்துக்கா? இல்லை சார், எங்கள் டைப் கம்பெனியான ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் தான் எடுப்பீங்க. பாலிசியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், சரிங்களா? இல்லை மேடம் லாங் டேர்மாக இருக்குன்னா நீங்கள் மினிமம் 3 வருஷம் கட்டிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ வேணால் சரண்டர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம் சார். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஸ்ரீராம் சொல்கிறீங்க, ஆக்சிஸ் பேங்க்ன்றீங்க, புரியலையே. எங்கள் டைப் கம்பெனியான ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் சார். சரி. ஆக்சிஸோட டைப்பில் இருக்கிற கம்பெனி வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ புரியுதுங்களா? சரி, புரியுது. சொல்லுங்கள். இப்போ 5 லேக், இப்போ 30,000க்கு வந்து இன்சூரன்ஸ்ன்றது நீங்கள் பிஃபோராக எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். அது உங்களால் பண்ண முடியுங்களா? பிஃபோர்னா எப்படி மேடம்? நாங்கள் முன்னாடியே பேமெண்ட் பண்ணணுமா? ஆமாம் சார், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு 20 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் சார். இல்லை, அது இப்போ நீங்கள் கொடுக்குற லோனுக்கு வந்து இன்சூரன்ஸ் 30,000 சொல்கிறீங்க. இப்போ நான் அந்த அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் வந்தால் தானே எடுப்பீங்க. முன்னாடியே எப்படி வாங்குவீங்க? காசு முன்னாடியே நான் கட்டணுமா? பிஃபோராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சார். சரி. அந்த பாண்ட் அஷ்யூரிட்டியாக வச்சு தான் உங்களுக்கு லோனுன்றது ப்ரொவைட் பண்ணுறோம். சரி. என்ன பாண்டு? புரியல சார். பாண்டுனா? பாண்டு சார். சரி, விளக்கம் சொல்லுங்க, புரியல. சரி, இப்போ இன்சூரன்ஸ்ன்றது உங்களால் எடுக்க முடியுங்களா? ஏன் இல்லை மேம், லோன் வாங்கணும்னா இப்போ எடுக்கணும்னா எடுத்தானே ஆகணும். அதான் சொல்லுங்க. ஓகே, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் சார்? நான் கடலூர். கடலூருங்களா? உங்கள் ஏஜ் என்ன சார்? என்னோட ஏஜ் வந்து 39. 39ங்களா? ஓகே ஓகே சார். மேடம் வேற ஒரு லைனில் இருக்காங்க சார். அவங்க ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஆஃப்டர் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரிங்களா? உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் சுகுமார். சுகுமாருங்களா? ஓகே ஓகே, நான் கால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ ஹலோ சார், வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். ஆல்ரெடி பேசியிருந்தாங்க இல்லையா உங்களோட? ஆமாம் மேடம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் சாசன் கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் கடலூர். ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ சம்பளம் வருமானம் வருது? நான் ஒரு 30,000 வரும். 30,000. இப்போ நீங்கள் இந்த லோன் வந்து அன்செக்யூர்ல தான் சார் மூவ் பண்ணுறோம். புரியல. அன்செக்யூர்ல இந்த லோன் இப்போ நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, இந்த லோன் வந்து அன்செக்யூர்ல தான் மூவ் பண்ணுறோம். அன்செக்யூர்னா இதுக்காக நீங்கள் உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஐடி டாக்குமெண்ட், பே ஸ்லிப், சிபில் இது மாதிரி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. சரி. இன்சூரன்ஸ் எடுத்து அந்த பாண்டு, ஒரிஜினல் பாண்ட் அத்தாரிட்டியை வச்சு உங்களுக்கு 5 லேக் லோன் தரோம். சரி, சரிங்களா? இப்போ 5 லேக்னா நீங்கள் 30,000க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்லை, இப்போ நான் பேமெண்ட் இப்போ திரும்ப கட்டணுன்றப்ப அது எப்படி நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்பிக்கைன்னா அது எப்படி, புரியலையே. நான் சொல்கிறேன் சார். இப்போ 5 லேக்னா நீங்கள் 30,000க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். சரி. ஸோ அது உங்களால் பண்ண முடியுங்களா? பண்ணுறோம் மேடம். பண்ணலாம். இப்போ இன்னைக்கு டேட்டில் நீங்கள் 30,000க்கு எடுக்கிறீங்கன்னா 1 வீக்கில் வந்து உங்களுக்கு பாண்ட் வரும் 10 டேஸ்க்குள்ள. சரி. அந்த பாண்டு வந்து 20 நாளில் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் 5 லேக்ஸ் கிரெடிட் ஆகும்.
சரி சரிங்களா? லோன் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டுவீங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் 5 lakhsக்கு அப்படின்னா மந்த்லி 2916 ரூபாய் வரும் சார். இன்ட்ரெஸ்ட் மட்டும்? ஆமா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 3 வருஷம் கட்டுவீங்க, 36 மாசம். சரி. உங்களோட வட்டி 3 வருஷத்தோட முடிஞ்சிரும். சரி. சரிங்களா? நீங்க வாங்கின 5 lakhs பிரின்சிபல் கட்ட தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் நீங்க இன்சூரன்ஸ் வந்து எங்களோட டைப் கம்பெனியான ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல எடுப்பீங்க. சரி. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல பாலிசியோட டேர்ம் வந்து 10 வருஷம். சரி மேடம். வருஷத்துக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் 10 வருஷம் கட்டுறீங்கன்னா 10 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. சரி. உங்களுக்கு எனக்கு லோனே 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, வருஷம் 30,000 கட்டினா அதுவே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ஆச்சு. 10 வருஷத்துக்கு நீங்க 3 லட்ச ரூபா 3 லட்ச கட்டிருப்பீங்க. ரூபா. சரி. சரி. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நியர்பை டபுள் அமௌண்ட் 6 லட்ச ரூபாய் வரும் அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து. அதுல இருந்து எங்களோட 5 lakh ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 lakh உங்களுக்கு வரும். சுத்தமா புரியவே இல்லை எனக்கு. எப்படின்னா 3 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கட்டுறோம் சார். 6 லட்ச ரூபா எங்க சார் கட்டுறீங்க? 3 லட்ச ரூபா தானே கட்டுறீங்க. 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த 11th இயர்ல டபுள் அமௌண்டா 6 lakh வரும் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி இன்சூரன்ஸ்ல? இன்சூரன்ஸ்ல மெச்சூரிட்டி. ஆமா, 6 lakh வரும். அந்த அமௌண்ட்ல நீங்க 5 lakhக்கான இன்ட்ரெஸ்ட் தானே நீங்க முன்னாடியே கட்டியிருக்கீங்க 3 வருஷம். ஆமா. உங்களோட பிரின்சிபல் கட்டல. அந்த பிரின்சிபலை நாங்க இந்த ரிட்டர்ன்ஸ் மூலமா எடுத்துப்போம். 5 lakhs ரிட்டர்ன்ஸ் மூலமா எடுத்துட்டு பேலன்ஸ் 1 lakh உங்களுக்கு வரும். ஓ, இப்ப எங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அப்படிதான் சொல்ல வரீங்க? என்ன சார் ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்றீங்க? இல்ல, எதுக்குன்னா இப்ப 3 லட்ச ரூபா, சரி 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா வருதுன்னு சொல்றீங்களா? 1 lakh பேலன்ஸ் ரிட்டர்ன் தரேன்னு சொல்றீங்களா? ஆமா. இப்ப நான் மந்த்லி பே பண்றது எவ்வளவு வரும்? இந்த மந்த்லி வட்டி 2916 ரூபாய் வட்டி 3 வருஷத்தோட முடிஞ்சிரும். இது அசல் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? அசல் தான் கட்டல சார். சரி. அசலுக்கு பதிலா தான் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றீங்க எவ்ரி இயர். நான் வட்டி மட்டும் கட்டிட்டு வரேன். ஆமா, வட்டி மட்டும் தான் நீங்க 3 வருஷம் கட்டுவீங்க. வட்டி 3 வருஷத்தோட முடிஞ்சிரும். நீங்க வாங்கின 5 lakhs பிரின்சிபல் கட்டல அசல, அதுக்கு பதிலா தான் இன்சூரன்ஸ் நீங்க 10 வருஷம் ரெனியூவல் பண்றீங்க 30,000 ரூபான்னு. 10 வருஷத்துக்கு நீங்க 3 லட்ச ரூபா கட்டினா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த 11th இயர்ல 6 lakh வரும். அதுல இருந்து 5 lakh ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 lakh உங்களுக்கு வரும். சரி. இப்ப இந்த 3 வருஷம் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ன்றீங்க, அவர் பேலன்ஸ் எப்படி நீங்க இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறதால உங்களுக்கு டோட்டலாகவே 7% தான் சார் இன்ட்ரெஸ்ட். அந்த 7% இன்ட்ரெஸ்ட்டை தான் 36 மந்த்தாக கால்குலேட் பண்ணி முன்னாடியே வாங்கிடுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் எனக்கு இன்சூரன்ஸ்லாம் நான் லோனை வந்து இஎம்ஐயாவே க்ளோஸ் பண்ணிக்கிறனால நீங்கள் இஎம்ஐயாவே கட்டிக்கலாம். இன்சூரன்ஸ் வேணும்னா நீங்கள் 10 வருஷம் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் சரண்டர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இஎம்ஐனா இப்போ அந்த இன்சூரன்ஸ் இந்த வராது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி? இல்ல, இஎம்ஐனால இன்சூரன்ஸ் எடுப்பீங்க தான், பட் லோனை இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணாம்னா 10 வருஷம் கட்ட தேவையில்ல, மினிமம் 3 வருஷம் கட்டிட்டு பாலிசியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். 3 வருஷம் கட்டிட்டோம்னா இப்போ 30,000 கட்டணுமா வருஷத்துக்கு? 30,000 3 வருஷம் கட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு 90,000 கட்டியிருப்பீங்க. நீங்க அதை சரண்டர் பண்ணி எடுக்கும்போது 1,20,000 ரூபாய் வரும். அதை நீங்க எடுத்துக்கலாம். லோனை வந்து இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் 30,000 ரூபாய்க்கு இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல லோன் கிரெடிட் ஆகுதுன்னா ஜூன் மந்த்லேருந்தே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்த்து கட்டிக்கலாம். அப்படி இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்த்து கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ கேட்குறீங்கன்னா 5 lakhsக்கு 10,083 ரூபாய் வரும் 60 மாதம். அப்படி நீங்கள் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ்க்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 1 வீக்ல பாண்ட் வரும். அந்த பாண்டை கலெக்ட் பண்ண பேங்க்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க. சரி. இப்போ டாக்குமெண்ட் எங்க போய் கொடுக்கணும்? இன்சூரன்ஸ்ன்றது இப்போ ஸ்ரீராம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார். அவங்க கால் பண்ணாங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் இப்போ கொரோனா டைம்னால எக்ஸிக்யூட்டிவ் அவைலபிலிட்டி கிடையாது சார். ஸோ அதனால இன்சூரன்ஸ்ன்றது நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஆன்லைனும் போது பயப்பட தேவையில்லை. உங்க பணம்ன்றது யாரோட தேர்ட் பர்சனுக்கு போகாது. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட்லாம் வாட்ஸ்அப்லயே மெயில்லயே அனுப்புறீங்கன்னா அவங்க லாகின் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸோட லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டுல வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? டாக்குமெண்ட் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க சார். அவங்க லாகின் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்பணும்னா அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டுல டெபிட் கார்டுல நீங்களே பேமெண்ட் பண்ணணும். அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண உடனே ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. பாலிசி நம்பர் ஏன்னா ஆதார்லாம் எதுவும் அனுப்பக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்றாங்களே, அதுவும் தெரியல, அதான் கேட்குறேன். சார் இது வந்து இன்சூரன்ஸ்க்கான டாக்குமெண்ட். ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு யாரும் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது சார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் காப்பி, போட்டோ ஒன்று, இதை மட்டும் நீங்க அவங்களுக்கு அனுப்புறீங்கன்னா அவங்க லாகின் பண்ணி லிங்க் அனுப்புவாங்க. தென் நீங்க பேமெண்ட் பண்ணணும். நீங்க கிரெடிட் கார்டுலாம் யூஸ் பண்றீங்களா சார்? பண்றேன் மேடம். என்ன பேங்க்ல யூஸ் பண்றீங்க? ஸ்டேட் பேங்க்ல.
ஸ்டேட் பேங்க்ல யூஸ் பண்றீங்க. எவ்வளோ சார் லிமிட் கொடுத்தாங்க உங்களுக்கு? எனக்கு 1 lakh கொடுத்துருக்காங்க. 1 lakh அதில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ கிரெடிட் கார்டில் நீங்கள் 30,000 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கன்வர்ஷன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதை. இல்லை எனக்கு எதுக்காக யோசிக்கிறேன்னா எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்குறேன்றீங்களே, சரி அதுதான் எனக்கு எப்படி, ஏன்னா என்னோட இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கெப்பாசிட்டி இல்லை நான் சொல்லுங்க, என்னோட கெப்பாசிட்டி நான் வந்து லோன் கட்டுவேனா கட்ட மாட்டேனான்னு உங்களுக்கு தெரியாது, என்னோட முகம் உங்களுக்கு தெரியாது, உங்களோட முகம் எனக்கு தெரியாது. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து எந்த பேப்பரும் இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா, அதனால கேட்குறேன். எனக்கு பணம் எப்படி கொடுத்தாலும் ஓகே, ப்ராப்ளம் பண்றேன் சார். இப்போ வந்து பேங்க் எம்ப்ளாயி வராங்க இல்லையா உங்களுக்கு டைரக்டா, பேங்க் எம்ப்ளாயி இப்போ நாங்க வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கும் பண்றோம், பிசினஸ் பீப்புளுக்கும் மோஸ்ட்லி பண்றோம். இப்போ ஒர்க்கிங் பீப்புள்னா இப்போ நீங்களும் ஒரு சில டாக்குமெண்ட் கொடுக்கணும், எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே கொடுக்காம இல்ல சார், நீங்களும் டாக்குமெண்ட் கொடுக்கணும். உங்களுடைய போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், உங்களுடைய பே ஸ்லிப்பு, தென் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியோட ஐடி கார்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்க பேங்க் எம்ப்ளாயிட்டா ஒரு டாக்குமெண்டா கொடுப்பீங்க. இதுல வந்து என்னன்னா இதுல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது. இப்ப சப்போஸ் இப்ப கஸ்டமர் வந்து பிசினஸ் பண்றாரு, அவர் ஐடி கட்டியிருக்க மாட்டாருன்னா இந்த பாலிசியை வச்சு வாங்கும்போது ஐடி உங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இப்ப சிபில் ஸ்கோர் சப்போஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு, லோவா இருக்குன்னா இது அதுல செக் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அவ்வளவுதான் இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூருக்கும் அன்செக்யூருக்கும் இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். அன்செக்யூர்ல மூவ் பண்ணும்போது உங்க டாக்குமெண்ட்டும் கொடுப்பீங்க, பட் ஏதாவது உங்களுக்கு ரிமார்க் இருக்குன்னா அதை செக் பண்றது கிடையாது. அந்த பாண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவைலபிள் பண்ணி தரோம். அதான் எனக்கு இப்போ 30,000 கட்ட முடியாது என் கையில, இப்போ அதிகமாக கட்ட முடியாது, ஏன்னா 10-12 தான் இருக்கு. நீங்க பேசாம நீங்க அந்த கொடுக்குற லோன்லேயே வேணா லெஸ் பண்ண முடியும். இது வந்து அந்த பாண்டு இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறத வச்சு தான் உங்களுக்கு மூவ் பண்ணி தரோம் சார். அதுதான் என்ன புரியல, எனக்கு பேலன்ஸ் இல்லை அக்கௌண்ட்ல, உடனே பண்ண முடியுமா, பண்ணணுமா, எப்படி டைம் இருக்கா? நீங்க கிரெடிட் கார்டில் பண்ணிக்கோங்க சார். இல்லைன்னா கிரெடிட் கார்டில் மொபைல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ அண்ணன் பசங்க, பேலன்ஸ் இருக்கா? உங்களுக்கு எப்போ சார் உங்களுக்கு ஃபண்ட் ரெடி ஆகும், நான் எப்போ கால் பண்ணட்டும்? இல்ல நான் இப்போ செக் பண்ணணும் அது பேலன்ஸ் இருக்கான்ட்டு, அவன் என்ன மொபைல் எடுத்துறான்னு தெரியல. செக் பண்ணிட்டு சொல்லுங்க சார், நான் எப்போ உங்களுக்கு கால் பண்ணட்டும்? நீங்க எனக்கு அப்படின்னா ஈவினிங் பண்ணுங்க மேடம். நீங்க ஒர்க் பண்றது கடலூரா இல்ல நேட்டிவே கடலூர் தானே சார் உங்களுக்கு? நேட்டிவே கடலூர் தான். நேட்டிவே கடலூர் தான். சரி ஓகே, நான் ஈவினிங் எப்போ? நீங்க எங்க மேடம் பேசுறீங்க? நான் சென்னை அண்ணா நகர் பிரான்ச்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார், ஹெட் ஆபீஸ்ல இருந்து. சரி ஓகே. உங்களுக்கு சர்வீஸ்லாம் நியரஸ்ட் பிரான்ச்ல இருந்து அலோகேட் பண்ணுவோம். நான் எப்போ உங்களுக்கு கால் பண்ணட்டும் சார்? ஒரு 3 மணிக்கா பண்ணுங்களா மேடம், நான் அதுக்குள்ள கேட்டேன். 3 o'clock. ஓகே. இன் பிட்வீன்ல லோன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என் நேம் ஜனனி, நான் உங்களை கைட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே மேம். நான் ஆஃப்டர் 3 உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹலோ மேடம். ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். அதான் சார் நீங்க கிரெடிட் கார்டு செக் பண்ணீங்களா சார்? அன்னைக்கு கூப்பிடுறேன். பண்ண மேடம். இல்ல மேடம் நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு போகவே இல்ல. சாட்டர்டே அன்னைக்கு அப்படிங்களா? ட்ரை பண்ணேன். சரி ரைட், அதுதான் மெசேஜ் அனுப்புனேன் கால் பண்ணுவீங்கன்ட்டு. சரி நீங்க பண்ணல. இல்லை சார் நான் பார்க்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு மீட்டிங் இருந்தாலும் நான் சரியா உங்களுக்கு கவனிக்கல சார். அதான் இன்னைக்கு மார்னிங்கே வந்து கூப்பிட்டேன் சார் உங்களுக்கு. சொல்லுங்க மேடம். இப்போ அமௌண்ட் அவைலபிள் இருக்குங்களா சார்? இருக்கு மேடம், நான் செக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பண்ண முடியுங்களா சார்? பண்ணலாம் மேடம். பண்ணலாம். சரி ஓகே சார். இப்போ 5 lakh தானே சார் நீங்கள் கேட்டீங்க, 30,000 தானே நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குன்னு? ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். லோனில் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக டவுட் இருக்குங்களா? ஆமாம் இருக்கு மேடம், அதுதான் அது விஷயமா கால் பண்ணேன். எனக்கு ஒரு 5-6 டவுட் இருக்கு. 5-6? ஆமாம். இப்போ எப்படின்னா, இப்போ நான் சொல்றது கரெக்டானு பாருங்க. இப்போ 5 லட்ச ரூபா லோன் தரீங்க, அதுக்கு வந்து நம்ம 3 வருஷத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், கரெக்டுங்களா? அந்த 3 வருஷத்துக்கு வந்து 7% சொன்னீங்களா? ஆமாம் 7%. 7% பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம கட்டுறது 1,04,976 ரூபா வருது, கரெக்டுங்களா? இதுல வந்து 30,000 ரூபா ஸ்ரீராம்ல வந்து கட்டுறோம், அது 10 வருஷத்துக்கு கட்டணும். அப்போ வந்து அது வந்து 3 லட்ச ரூபா கட்டியிருக்கும் 10 வருஷத்துல, அது மெச்சூரிட்டி வந்து 6 லட்ச ரூபாயா மாறும், கரெக்டுங்களா? ஆமா சார். கரெக்டுங்களா? அதில் வந்து 5 லட்ச ரூபா உங்களோட அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 1 லட்ச ரூபா எங்கிட்ட ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா நான் கட்டின அமௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா, இன்ட்ரெஸ்ட் சேர்த்துனா ஒரு 4,04,976 ரூபா நான் கட்டியிருக்கேன். அது மட்டும் நான் வாங்குற லோன் வந்து 5 லட்ச ரூபான்னு பாத்தீங்கன்னா, அப்ப எனக்கு வந்து பேலன்ஸ் நான் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனா அது எனக்கு லாபம் மாதிரி தானே இருக்கு. அது லாபம் மாதிரி இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு உங்கள் ஷூரிட்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே இன்சூரன்ஸ் மூலமாக ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. லோனுக்கு வட்டியும் அசலும் சேர்த்து நீங்கள் முன்னாடியே கட்டுறதுனாலும் கட்டிடுவாங்க, சரிங்களா? அப்படி கட்ட முடியாதுன்ற பட்சத்தில் தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து லோனை வாங்கிட்டு அவரால் கட்ட முடியல, இன்சூரன்ஸ் மூலமா உங்களுக்கு மெச்சூரிட்டி கவரேஜ் வருது. நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ உங்க பணத்தை 10 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கிறதால அதுல டபுளா கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்ல உங்களோட லோனை ரெக்கவர் பண்றோம். சரி மேடம். இப்போ நான் வாங்கிடுறேன். இப்போ நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் வாங்கிடுறேன். நான் லோனை வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? கட்டலைன்னா நீங்க இஎம்ஐ பேஸ்ல கட்டி ஆகணும். இஎம்ஐயாவும் கட்டலைன்னா நீங்க லீகலா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓ
சரி, இப்போ நீங்க அன்சேஃப்ல லோன் தரதா சொல்றீங்க. இப்போ அன்சேஃப்னா என்ன? இப்போ என்னோட பணத்துக்கு அன்சேஃபா, உங்க பணத்துக்கு அன்சேஃபா அப்படின்ற மாதிரி? அன்செக்யூர்னா உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஐடி டாக்குமெண்ட். ஹலோ. அன்செக்யூர்னா உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஐடி டாக்குமெண்ட், இது பே ஸ்லிப் எதுவுமே நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை சார். உங்களோட பாண்டை, அந்த பாண்டோட ஃபியூச்சர் மெச்சூரிட்டி வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். அந்த இன்சூரன்ஸை 10 வருஷம் கட்டினா தானே அதுக்கு பவர். அதை வச்சுட்டு எப்படி லோன் தருவீங்க? இது வந்து ஹெட் ஆஃபீஸ் மூலமா உங்களுக்கு லோன் அவைலபிலிட்டி பண்றோம் சார். இப்போ இந்த COVID-19 ஆஃபர்ல செலக்டபிள் கஸ்டமருக்கு மூவ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு இதுல டிஃபால்ட் எதுவுமே வராது. எதுக்கு கேக்குறேன்னா, இப்போ ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. அலைய விடுறாங்க, லோன் சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு லோனே கிடைக்கல. என்னோட மொபைல் நம்பர் எப்படி எடுத்தீங்க? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதான் எப்படி எங்களுக்கு வரும்னா, இப்போ ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்லயுமே நம்ம மஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா என்னென்ன செக் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ஆக்சிஸ்ல அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கவங்க, அதர் பேங்கிங் செக்டர்ல ப்ராப்பரா டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்றவங்க, லோனுக்காக அப்ரோச் பண்ணிருக்கவங்க, சிபில் இருக்கவங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க, ஸோ ஆல்ரெடி எடுத்த கஸ்டமர், லோன் எடுத்திருக்கவங்க எக்ஸிஸ்டிங், ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு எலிஜிபிள் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயுமே லோன் வாங்கினது இல்லை. அதனாலதான் சரி, நம்ம லோன் வாங்கி கட்டிருந்தோம்னா சரி, நீங்க சொல்றது ரைட்டு. லோனே கட்டது இல்ல. சரி, அதனால எப்படி என் நம்பர் கிடைச்சது எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுல ஏதாவது உங்களோட நம்பர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால் பண்றோம். ஓ சரி. இப்போ நிறைய பேர் போன் போட்டு ஏமாத்துறாங்களே, இப்போ அதனாலதான் சரி, எனக்கு அது ஒன்றும் புரியல. சரி, அப்படியே அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார். இது உங்க நேம்ல நீங்க இன்சூரன்ஸ் தான் எடுக்கிறீங்க. இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த பாண்ட ஷூரிட்டியை வச்சு நாங்க ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மந்த்லி 25 மெம்பர்ஸ் எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க சார். அவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்கணும். இல்ல இப்போ உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் உங்களோட ஆஃபர் இருந்து வேற ஒருத்தவங்க மூவ் பண்ணுவோம். கம்பல்ஷன் கிடையாது. அதனால உங்களுக்கு டிஃபால்ட் எதுவும் வராது சார். நீங்க நம்பி தாராளமா பண்ணலாம். இப்போ நான் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்க டீட்டெயிலை வந்து நாங்க ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் சார். சரி. ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ற நம்பருக்கு நீங்க டாக்குமெண்ட், உங்களுடைய போட்டோ ஒன்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் காப்பி, இதை மட்டும் நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ மெயிலையோ அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க லாகின் பண்ணி உங்களுக்கு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸோட லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டுல டெபிட் கார்டுல நீங்க 30,000 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பணத்துக்கு நமக்கு என்ன ஏதாவது ரிசிப்டோ ஏதாவது கேரண்டி ஏதாவது பண்ண? ஆமா, பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவாங்க சார் வாட்ஸ்அப்ல. ஓகேங்களா? ரிசிப்ட் அனுப்புறாங்கன்னா அதை நீங்க அத்தாரிட்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். 10 daysல உங்களுக்கு பாண்டு வரும், ஒரிஜினல் பாண்டு. அந்த பாண்டு வந்து 20 நாள்ல தான் உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆகும். அதுக்கு 2 days பிஃபோர் தான் எங்களோட பேங்க் எம்ப்ளாயி டைரக்டா வருவாங்க வெரிஃபிகேஷனுக்கு. இப்போ வேற ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு லைசன்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லாட்டி உங்களோட எங்களோட டைப்ல உள்ள கம்பெனில எடுத்தாதான் அது மூலமா வரக்கூடிய மெச்சூரிட்டில இருந்து நாங்க லோனை கிளைம் பண்ண முடியும் சார். அதனால அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷனல் பிளான் தான். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கேரண்டியா இருக்கும். சரி மேடம், நீங்க பாருங்க, நீங்க எப்படி சொல்லுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா சார் உங்களுக்கு அடிஷ்னலா? வேற ஏதோ ஒன்று யோசிச்சேன், மறந்துட்டேன். என்ன தெரியல. நீங்க இது பண்ணுங்க மேடம், நான் சொல்றேன் மேடம். இப்போ எப்படி சார் நீங்க கிரெடிட் கார்டில் தான் பேமெண்ட் பண்ணுறீங்க? ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். சரி, ஓகே சார். இப்போ உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க சார் வித் இனிஷியலோட. ஐயோ, என்ன பேர் சொன்ன ஞாபகம் இல்லையே, சமாளிப்போம். ஒரே நிமிஷம் அவ்வளோ கூப்பிட்றாங்க. ஒரே நிமிஷம் வரேன், லைனில் இருங்க. ஓகே. சரி சார், சரி சார். இல்லை சார். ஹலோ மேடம். ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க சார். கே சுகுமார். சுகுமார். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 39 மேடம். 39. ஓகே, ஒர்க் தானே சார் பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம் மேடம். என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க சார்? சாசன் கெமிக்கல்ஸ் கடலூர் ஒர்க் பண்ணுறேன். கெமிக்கல் கம்பெனி. எவ்வளோ சேலரி உங்களுக்கு எக்ஸாக்டாக கிரெடிட் ஆகுறது? 30 மேடம். 30. என்ன டேட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் சார்? எனக்கு வந்து 31 ஆர் ஃபர்ஸ்ட். 31st ஆர் ஃபர்ஸ்ட் 30th அந்த மாதிரி. ஓகே சார். ஆல்ரெடி எதுவுமே லோன் இஎம்ஐ எதுவுமே போகலீங்களா? இல்லை மேடம், எதுவும் வாங்கல. ஓகே. இப்போ இந்த லோன் என்ன கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, அதனால தான் சரி. ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன குவாலிஃபிகேஷன் சார்? பிஏ முடிச்சிருக்கேன். பிஏ. ஓகே. இப்போ லோனுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 lakh லோன் என்ன பர்பஸ் கேட்குறீங்க சார்? நான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப் தானா? ஆமாம் மேடம். ஓகே சார். இந்த நம்பர் இல்லாமல் ஆல்டர்னேட் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? செகண்ட் நம்பர்? இல்லை மேடம், இருந்துச்சு, ஆனால் யூஸ் பண்ணல. ஒரு நம்பர் தான்.
யூஸ் பண்ணல. இப்போ பேங்க் எம்ப்ளாயி அனுப்புற மாதிரி இருந்தால் நான் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம்? அட்ரஸ் சொல்லுங்கள், வீட்டு அட்ரஸ். 27 நம்பர் 27 TVK ஸ்ட்ரீட். EVK ஸ்ட்ரீட்டுங்களா? ஓகே. ஸ்ட்ரீட் இப்போ பேரை மாற்றிட்டாங்க, சுண்ணாம்புக்கார் ஸ்ட்ரீட்னு போட்டுருக்காங்க. ஓகே. கடலூர் ஓட்டி. கடலூர் ஓட்டி. தாலுக்கு எந்த ஏரியா இது? கடலூர். கடலூர் தான். கடலூர் ஓட்டி. பின்கோட் நம்பர் சொல்லுங்க சார். 607-003. இப்போ கிரெடிட் கார்டில் தான் பேமெண்ட் பண்ணுறீங்களா சார்? ஆமாம் மேடம். சரி, ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோனில் வேறு எதுவும் அடிஷ்னல் டவுட் இல்லை இல்லைங்களா? இல்லை மேடம், ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ்லேருந்து ஸ்ரீராம்லேருந்து கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லோனை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரியாது சார். அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயில் மட்டும் தான் தெரியும். சரி மேடம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட லோனை பற்றி எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்சூரன்ஸில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட கட்டிடுறாங்க. அவங்களுக்கு நீடு லோன் தான், லோனுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அடுத்த வருஷம் அந்த இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டை கட்டாமல் விட்டுடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து லோனை இஎம்ஐ பேஸில் கூட வாங்கிடுறோம். இன்சூரன்ஸ் கட்டாமல் இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி தானே ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்ககிட்ட நீங்கள் லோனை பற்றி எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. பாலிசியை பற்றி நீங்கள் அப் டு பாட்டம் கேட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அவங்களுக்கு அனுப்பிடுங்க. லோனில் ஏதாவது டவுட்ஸாக நீங்கள் என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, என் நேம் ஜனனி, என் நம்பர் என் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் நீங்கள் என்ன கால் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்ணிக்கிறேன் சார். சரி மேடம். சரி மேடம். இப்போ இவர்கிட்ட வந்து எதுக்காகன்னு சொல்லக்கூடாதா? இல்லை, நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி கேட்டுக்கோங்க. எதுக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்குன்னு கேட்டால் கூட என்னோட சேவிங்ஸாக எடுக்கிறேன் அந்த மாதிரி அப்டேஷன் கொடுத்துருங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் பேங்க் மூலமாக கொடுக்குறீங்க. இப்போ இதே மாதிரி தப்பா சொன்னா வேற ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த மாதிரி தப்பா சொல்றது கிடையாது சார். தப்பா மீன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து லோன் வாங்கி தரல. ஸ்ரீராம் கம்பெனி ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ரெஃபர் பண்றேன். அந்த பாண்டை வச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஸ் பேங்க்ல தான் மூவ் பண்றேன். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு டிஃபால்ட் எதுவுமே வராது. ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் நீடு கிடையாது. நீங்க லோனுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன டேட்டுக்குள்ள முன்னாடி டேட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. என்னோட சைடில் நீங்க சர்வீஸ் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரெஃபர் பண்ணுவீங்க சார். ஓகே ஓகே. இப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா அப்ப இந்த மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணணுமா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 தானே ஆகுது. 39 மேடம். 39. அதனால 50 அந்த மாதிரி 50 ஏஜ் அந்த மாதிரினா தான் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஏன் அந்த மாதிரி லோனை பற்றி ஷேர் பண்ணதுன்னு சொன்னால், இப்போ நிறைய கஸ்டமர் வந்து இப்போ அவங்களுக்கு நீடு லோனுன்றதால லோனை வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்சூரன்ஸை கட்டாமல் விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் லோனை பற்றி ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி அந்த அவங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்ககிட்ட. ஓகே ஓகே. இன்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 10th உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆகிடும். சரிங்க மேடம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நம்பி பண்ணுங்க, நான் 100% ஷியூராக பண்ணி கொடுத்துட்றேன். இன்சூரன்ஸ்லேருந்து கொஞ்சம் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணால் கைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்புங்க, அதுக்கப்புறம் உங்க லிங்க் அனுப்புறாங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க சார். சரி மேடம். இப்போ நான் ஆஃபீஸ் போய் கொடுக்கணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் சார். அவங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்புறீங்கன்னா அவங்க லாகின் பண்ணி லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதும் அவங்க வந்து உங்களுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க. லாகின் பண்ணி திரும்ப அவங்க சைடில் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் பாலிசி நம்பர் 2-3 டேஸில் வரும். அந்த பாலிசி நம்பர் நீங்கள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். நாங்கள் எங்கள் சைடில் லோனுக்கான ப்ராசஸ் மூவ் பண்ணுவோம். 10 நாளில் பாண்டு வரும். அந்த பாண்டு வந்தது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அகைன் நாங்கள் பேங்க் எம்ப்ளாயி டைரெக்டாக அனுப்புவோம். சரி சரி ஓகேம்மா. ஏன்னா எதுக்காக கேட்டேன்னா, நான் இங்கே பக்கத்தில் ஓட்டியில் தானே இருக்கேன். இங்கே ஸ்ரீராமில் பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ இல்லை, அது நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் சார். இப்போ நீங்கள் நியரஸ்ட்டில் பண்ணாலும் உங்கள் டாக்குமெண்ட் சென்னைக்கு வரும். சென்னையிலேருந்து மும்பைக்கு அனுப்புவாங்க. அதுக்கு நீங்களே டேரெக்டாக நீங்கள் அந்த ஹெட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டுன்றது சீக்கிரமாக வந்துடும் சார். ஓகேப்பா. அங்கே போக தேவையில்ல, மொபைலில் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த கம்பெனிக்கு தான் சார் பேமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பணன்றது யாரோட 3% போகாது. சரி ஓகே ஓகேம்மா. அதனால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை சார். சரிங்க மேடம். சரிங்களா? ஸோ இன்சூரன்ஸ்லேருந்து கால் பண்ணுவோம், கொஞ்சம் கைட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார். சரி மேடம். நான் இப்போ கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன், வண்டியில் போவேன். நான் ஃபோன் எடுக்கலனா கூட நான் திரும்ப வரேன், கூப்பிட்டு பேசுகிறேன். சரி ஓகே, பேசிக்கோங்க சார். பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஓகே மேம். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கால் பண்ணிருக்கோம் சார். சொல்லுங்கள் சார். ஸ்ரீராம் எங்கே இருந்து பேசுறீங்க? சென்னை ஹெட் ஆஃபீஸ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு ஆஃபீஸ் இங்கே கடலூரில் இருக்கு. அதனால தான் கேட்குறேன். சரி, நம்ம இங்கே பண்ணுறதாஇருந்தாலும் பண்ணிவிடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் கடலூரில் தான் இருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணணும்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் நான் பண்ணணும். நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு போனோம். இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்கள வாட்ஸ்அப் அனுப்ப சொல்லி உங்களுக்கு அனுப்பணும்.
நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. இல்ல இப்போ லாகின் பண்றது ஹெட் ஆஃபீஸ் தான் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் நீங்க பே பண்றீங்கல்ல, அது உங்களுக்கு நேர்ல பேங்க் டீடைல் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க வந்து எந்த பிரான்ச்ல வந்தா நீங்க அதை பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க போக வேண்டிய வேலையா? நான் கல்லூரில தான் இருக்கேன். இப்போ நான் ஆபீஸ் எல்லாம் வந்திருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா போவேன், இல்லாட்டினா நீங்க நேர்ல பணம் சொன்னா கூட பண்ணி விடுறேன். நீங்க எப்படி சொல்லுங்க. இல்ல சார், இப்போ டைரக்ட் விசிட் கிடையாது சார், நம்ம ஹெட் ஆஃபீஸ் தான் லாகின் பண்றது. ஓகே. ஹலோ ஹலோ. சுகுமார் சார், நான் ஜென்னி பேசுறேன் சார், ஆக்சிஸ்ல இருந்து. சொல்லுங்க மேடம். இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்களா சார்? பண்ணாங்க மேடம். ஓகே சார், டாக்குமெண்ட் அனுப்பிட்டீங்களா? இன்னும் அனுப்பல மேடம். வீட்டில் கேட்டிருக்கேன், அவங்க கொஞ்சம் வெளில இருக்காங்க, இருந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறேன். அப்படிங்களா? சரி ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் சார் அவங்க லிங்க் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். சரிங்க மேடம். நான் வீட்டில் அவங்க கொஞ்சம் வெளியில இருக்காங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து அனுப்புறோம். நாங்கள் என்கிட்டயே கையில் இல்லை. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். நான் அனுப்புறோம், அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். இப்போ ஓகே சார், நீங்கள் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிடுங்க சார். சரிங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டில் தான் பண்ணுறீங்களா இல்லை டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா? கிரெடிட் கார்டு தான் மேடம். கிரெடிட் கார்டு தான். அதே எனக்கு இது கொடுத்துருக்காரு, இந்த பேங்க் டீட்டெயிலாம் அனுப்பிச்சி விட்ருக்காரு. எனக்கு கிரெடிட் கார்டில் பண்ணுறீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்களா? பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாதா? ஆமாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டெபிட் கார்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் தானே சார் நெஃப்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கிரெடிட் கார்ட்லேருந்து பண்ண முடியுமான்றது தெரியலைங்களே. இல்லை, எஸ்பிஐ கார்ட்ஸ் உள்ள போய் பண்ணலாமே. பண்ணலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க, ட்ரை பண்ணி. ஏன்னா நீங்கள் இப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபண்டு கூட அனுப்பலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்புனீங்கன்னா லாகின் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் லிங்க்ல பேமெண்ட் பண்ணால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அனுப்பணும், அதுக்கப்புறமா தான் அவங்க லாகின் பண்ணி லிங்க் கொடுப்பாங்க. சரிங்க மேடம். ஓகேங்களா? அதனால அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கேரண்டியாக இருக்கும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்க. சரிங்களா? சரி ஓகே சார், கொஞ்சம் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சரிங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லுங்கள் மேடம். ஜனனி மேடங்களா? ஆமாம் சார், நீங்கள்? மேலே காலைல பேசணும் மேடம், சுகுமார். சார் சொல்லுங்கள் சார். மேடம், இன்னொரு டவுட்டு இந்த கேட்கணும். சொல்லுங்கள் சார், என்ன கிளாரிஃபிகேஷன்? ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் மட்டும் தான் கிளம்பிருக்கீங்களா, இல்லை யாரு சார்? புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஃப்ராடு தனம் பண்ணி ஏமாத்துறதுக்கு நீங்கள் மட்டும் தான் கிளம்பிருக்கீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம தெரிஞ்சுக்காம எதுவும் பேசாதீங்க, புரியுதுங்களா? சரி, இப்ப கடந்த வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, நீங்க அங்க போய் பாருங்க. அங்க வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? நாங்க பார்க்க வேண்டாம்னா சொல்லவே இல்லை சார். நீங்க நியரஸ்ட் பிரான்ச்ல போய் பண்றதுனால பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். அது இப்பதான் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி வேணாம்ல சொன்னீங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு லோன் பேங்க்ல இருந்து ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, இன்சூரன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க, ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸோட லிங்கை தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. சரி, புரியுதுங்களா? அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டைரக்டா அந்த கம்பெனிக்கு தான் பேமெண்ட் பண்றீங்க. சரி, நீங்க வந்து இன்டிவிஜுவல் பர்சனுக்கு என்னோட அக்கவுண்ட்க்கு நான் உங்களை பண்ண சொல்லலீங்களே. பேமெண்ட் லிங்க்ல அமௌண்ட் யாருக்கு போகுது எப்படிங்க தெரியும்? அது உங்களோட விருப்பம். பண்றீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட் சென்னைக்கு அனுப்புவாங்க, சென்னையில இருந்து மும்பைக்கு அனுப்புவாங்க. சரி, நீங்க சென்னையில வந்து அண்ணா நகர் பிரான்ச்ல மெயின் ஆபீஸ் ஒர்க் பண்றதா சொல்றீங்க. இப்ப அங்க கேட்டா அந்த மாதிரி ஆளு யாருமே ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப இத எப்ப கால் பண்ணீங்க நீங்க? இப்பதான் மதியம் ஒரு 2 மணிக்கு அடிச்சேன் நான். 2 மணிக்கு அடிச்சேன். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அது மாதிரி யாரும் அங்க ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு நீங்க தேவையில்லாம வார்த்தை என்ன நீங்க எதுக்கு நான் கால் பண்ணி எனக்கு லோன் வேணுமான்னு கேக்குறீங்க? நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? தேவையில்லாம தான் பேசுவேன் நான். பண்றது ஃப்ராட் வேலை, அதுல கௌரவம் வேற. என்ன தேவையில்லாம எத்தனை பேர் என்கிட்ட பேசாதீங்க.